ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் அன்புறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். முரண முடிவு நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு புதிய வாரத்திலே புதிய மாலை நேரத்திலே சந்திக்கின்றோம். முரண்களை தொடர்ச்சியாக அடுக்கிக் கொண்டே வருகின்றோம். முடிவுகள் எங்கே என்று நேற்றைய தினம் ஒரு பார்வையாளனை ரசிகனை நான் சந்தித்த பொழுது அவர் என்னிடம் மிக நகைச்சுவையாக பேசியிருந்தார். நான் தொலைக்காட்சியிலே சொல்கின்ற விடயத்தை தான் அவரிடமும் சொல்லியிருந்தேன். முரண்கள் தான் நாங்கள் காட்ட முடியும், முடிவுகளை சொல்வதற்கு இங்கே வருபவர்கள் நீதிபதிகள் அல்ல. நாங்கள் இந்த என்ன பிரச்சனைக்குரியவர்களாக நாங்கள் இலக்கு வைக்கப்படுகின்றோம், அதற்குள் தான் நாங்களும் அடங்குகின்றோம். எனவே முரண்கள் தான் தொலைக்காட்சியிலே அடையாளம் காட்டப்படுகின்றது. முடிவுகளுக்கான வாசல்களை நோக்கி அல்லது வழிகளை நோக்கி நாங்கள் ஒரு சில கருத்துரைகளை வழங்குகின்றோம். ஆனால் முடிவுகள் எடுக்க வேண்டியது நாங்கள், நீங்கள் எல்லோரும் எங்களினுடைய வாழ்வு பாதைக்குள்ளே, எங்களினுடைய நட்பு வட்டத்துக்குள்ளே, எங்களுடைய சமூக வரம்புக்குள்ளே, எங்களுடைய குடும்ப எல்லைகளுக்குள்ளே இந்த முடிவுகளை எடுப்பதற்கான முனைப்புகளை நாங்கள் செய்தால் அது மிக முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன். முடிவுகள் எப்பொழுதுமே கலைப்படைப்புகளால், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளால் சமூகத்தின் மாற்றம் ஏற்படுவதில்லை, ஒருபோதும் இல்லை. அப்படி என்று சொன்னால் அது மிகப்பெரிய பொய் என்று நான் எப்பொழுதுமே சொல்வேன். ஒரு கலைப்படைப்பு, ஒரு நிகழ்ச்சி எப்பொழுதுமே சமூகத்தை மாற்றி விடுவதில்லை. ஆனால் வேறு பல புறக்காரணிகளால் சமூகம் மாற முனையும் பொழுது இத்தகைய நிகழ்ச்சிகள், கலைகள் அவற்றை தள்ளி கொடுக்கக்கூடிய எத்தனங்களாக மாறும் என்கின்ற கருத்திலே மிக ஆழமான நம்பிக்கை உடையவன் நான். எனவே எப்பொழுதுமே கலைப்படைப்புகள் சமூக மாற்றத்தை உடனடியாக கொண்டு வருவதில்லை. காலப்போக்கிலே நின்று நிதானிக்கின்ற பொழுது அவை கொண்டு வருவதற்குரிய ஒரு எத்தனமாக இருக்கும். நல்லது, அந்த கருத்தோடு நாங்கள் இன்றைய வாரம் முரணம் முடிவும் நிகழ்ச்சிக்கு உங்களையும் அழைக்கின்ற நண்பர்களே. இன்றைய முரணம் முடிவின் நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியை என்னுடன் இணைந்து வழிநடத்த வந்திருக்கின்ற கருத்துரையாளர்கள், கலைஞர்கள் இங்கே இருக்கின்றார்கள் 4 பேர். அவர்கள் அனைவரையும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக மீண்டும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். இங்கே கருத்துரையாளர்கள், கலைஞர்கள் வந்திருக்கின்றார்கள். இவர்கள் 4 பேருமே புதியவர்கள் அல்ல. இதற்கு முன்பு என்னுடன் முரண முடிவு நிகழ்ச்சியோடு இணைந்து என்னுடன் தொகுத்து வழங்குவதற்கு உதவி செய்திருக்கின்றார்கள். இங்கே நடராஜா அமர்நாத், அவர் பல தொண்டு பணிகளோடு, சமூக மேம்பாட்டு பணிகளோடு, குறிப்பாக தமிழ் மக்களை இலக்கு வைத்திருக்கக்கூடியதான சமூக மேம்பாட்டு பணிகளோடு ஆழமாக ஈடுபடுவர். அதைவிட அரசியல் தொடர்பான வேலை திட்டங்களோடு ஈடுபடுவர். குறிப்பாக இந்த முதியவர்கள் என்ற சொற்பிரயோகம் நான் நினைக்கிறேன் ஒரு தவறான சொற்பிரயோகம், அதை பாவிக்கக்கூடாது என்று நான் விரும்புவன். ஒரு 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 வகையான ஒரு முதுமை வயோதிப பருவத்தை அடைகின்ற பொழுது அல்லது ஒரு வாழ்வின் அனுபவ முதிர்ச்சிகளோடு வருகின்ற பொழுது அவர்களை பராமரிப்பதற்கான, அவர்களுக்கு ஏற்படுகின்ற தனிமைகளை போக்குவதற்கான பல செயற்திட்ட அமைப்புகளை நடராஜா அமர்நாத் அவர்கள் லண்டனிலே குறிப்பாக செயற்படுத்தி கொண்டு வருவார். அடுத்து குமாரநாயகம் ஒரு பொறியியலாளர். அதைவிட கல்வித்துறை, பாடசாலைகள், தமிழ் பாடசாலைகள் போன்றவற்றோடு மிக நெருக்கமான தொடர்புடையவர். பல பாடசாலைகளை இயக்கிய, வழிகாட்டிய அனுபவமுடையவர். அதைவிட தமிழ் பற்றும் ஆழமான தமிழ் நேசிப்பும் புலமையும் கொண்டவர் குமாரநாயகம் அவர் எங்களுடன் இருக்கிறார். அடுத்து இங்கே கலைஞர்களாக வந்திருக்கிறார்கள். ஆனந்தன் ஒரு வரியிலே சொல்வதென்றால் அவர் ஒரு சகலகலா வல்லவன். குறிப்பாக கலையிலே மிக பற்றுடையவர். இப்பொழுது நான் அழைத்தாலும் அவர் மறுப்பு சொன்னதாக சரித்திரம் இல்லை என்று சொல்லலாம். தன்னை ஒழுங்குபடுத்தி கொண்டு மீண்டும் வருபவர். எப்பொழுதுமே பிஸியாக இருப்பவர்களுக்குத்தான் பல நிகழ்ச்சிகளிலே பல விடயங்களை செய்வதற்குரிய நேரமும் கிடைக்கின்றது என்று ஒரு பெரியவர் சொல்லியிருக்கின்றார். அதற்கு ஆனந்தன் மிக உதாரணம். மிக வேலைப்படுவோடு ஆனால் கேட்ட வேலைகளுக்கெல்லாம் போகக்கூடிய, எப்படித்தான் நேரத்தை ஒழுங்கமைக்கிறார் என்று நான் தெரியவில்லை. ஒரு காலத்திலே சிலபடி அவருடன் நாங்கள் நேரடியாக பேசுவோம் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி. நன்றி ஆனந்தன். அடுத்து ரமேஷ் ஒரு கலைப்பித்தன் என்று சொல்லலாம். நாடகம், நடிப்பு, திரைத்துறை போன்ற விடயங்களோடு மிக தீவிரமான பெற்றுக்கொண்ட ஒரு மனிதர். அவர் ஒரு தீவிர கலை பித்தன் என்று நான் குறிப்பிடுவேன். கணக்கியல் துறை சார்ந்த, கணக்காய்வு துறை சார்ந்த அவருடைய ஒரு தொழில் சார்ந்த முயற்சியாக இருந்தாலும் கூட நடிப்பு
நாடகங்கள் இன்னும் விளம்பரங்கள் போன்று நடிப்பதிலே மிக ஆர்வமுடன் பல சாதனைகளை செய்திருக்கின்றார். அதைவிட முக்கியமாக ஆங்கில திரைப்படமாக இருக்கக்கூடிய ரஜினி எஃபெக்ட் என்று சொல்லப்படுகின்ற ஆங்கில திரைப்படத்தை அதிலே அடுத்த சந்ததி இளைஞர்களுடன் சேர்ந்து அவர் தயாரிக்கப்பட்ட அந்த படத்திலே மிக முக்கியமான ஒரு பாத்திரத்தை எடுத்து நடித்திருக்கின்றார். நாங்கள் இங்கே யூடியூப் ஃபேஸ்புக்குகளுக்குள்ளே அந்த ரஜினி எஃபெக்ட் என்று நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த படத்தை பார்க்கலாம். ரமேஷை தனியே தமிழ் திரைத்துறை மாத்திரமல்ல, ஹிந்தி, ஆங்கிலம், தெலுங்கு போன்ற ஏனைய விளம்பர படங்கள் மற்றும் குறும்படங்கள் போன்ற பலவற்றோடும் ஒரு ஆழமான செயற்பாடு அவர் கலைப்பித்தான் அவருடைய முயற்சிகள் முழுவதும் திரைத்துறை சார்ந்த நடிப்புத்துறை சார்ந்த விடயமாக இருக்கின்றது. ரமேஷ் நீண்ட காலமாக என்னுடனும் பணியாற்றுகின்றார். நன்றி ரமேஷ். சரி, இப்போ இந்த மிக முக்கியமான 4 முக்கியமான துருவங்கள் எங்களிடம் இருக்கின்றார்கள். ஆனால் என்ன விடயத்தை நாங்கள் இன்று எடுத்தாள போகின்றோம் என்பதை இந்த கலைஞர்கள்லாம் சொல்ல வேண்டும். இங்கே இந்த வாரத்துக்கான காட்சி முறை தயா 60வது பிறந்த நாளுக்கு மகனை கூட்டிட்டு வாண்டல சொன்னேன். நான் ஃபேமிலியாக தான் வர சொன்னேன், உன்னை மட்டும் வர சொல்ல. இங்கே பாரு குணா, தேவையில்லாத வாய்க்க விடாம். நானும் மனசையும் வந்துனாங்க, அது கூட காணும். இல்லை, நான் ஸ்பெஷலாக ஃபேமிலியாண்டா பிள்ளைன்னு சேர்த்து தான் இல்லை அப்படின்னு நான் தனியாக பப்பில் போய் கொண்டாடி இருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸோட. ஏன் ஃபேமிலி பார்ட்டி என்று சொன்னேன். இந்த பிசற்காக வாய்க்க வேணாம். எந்த மகனும் சொல்லி போடணும், எங்களுக்கு அதே தெரியாதப்பா, நாங்கள் வர மாட்டோம் சொல்லி. நான் சொல்லட்டா தயா, புள்ள சொல்கிறத நீ கேட்க போறியா, நீ சொல்கிறத புள்ள கேட்கணுமோ? எனக்கு கோபம் வருது, என்ன தெரியும் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறான்னு. சரியோ, நான் மனசு கூட சொன்னவன் அப்போ அந்த கிழவன் பார்த்துக்கு நானே வருவாங்க. இப்படி தான் அந்த உங்கள்கிட்ட பிள்ளையடி இப்படி தான் கெடுத்து கொண்டு இருக்கிற கிழவன் என்று சொல்லாத, வயது போனவர் என்று சொல்லு. அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி பழக்கம். அது இருக்கட்டும். எந்த பிள்ளைகளுக்கு படிப்பு இருக்குது, ஹோம்ஒர்க் இருக்குது. எந்த பிள்ளையும் படிக்கதான். நான் எவ்வளவு பாட்டியை கூட்டிட்டு போறேன், அவனுக்கு 4 இடம் தெரியும். வீட்டுக்குள்ளேயே புட்டக பூச்சி மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு என்ன செய்ய போறோம்? அதுக்கு இடம் தெரிஞ்சு கொஞ்சம் பாதுகாக்க பிள்ளைகள். அப்படி நீ என்னோட முரம்பெடு காய்க்காத. நீ பிள்ளைய நீ கூட்டிட்டு வர, அதுக்கு காரணம் அவங்க சொல்லி போட்டாங்க. அப்பா இது போரிங், நாங்கள் வர மாட்டோம், எங்களுக்கு அவன் ஒருத்தரையும் தெரியாது, எங்களுக்கு படிப்பு இருக்குது, ஹோம்ஒர்க் இருக்குது. கூட சொல்லி போட்டாங்க. அப்படித்தான் சொல்லணும். நீ சொல்லணும் எந்த பெஸ்ட் ஃப்ரெண்டடாப்பா, கட்டாயம் எங்கள் ஃபேமிலியா தான் வர சொல்லிருக்கோம். நீ இந்த பாட்டிக்கு இருந்தாலும் வாண்டு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடும். உங்க ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னப்ப நீங்க போங்கப்பா, அதுக்கு எங்களை இழுக்கிறீங்களா காப்பினோம். அதான் கேட்கணும். அது நீங்கள் தாண்டாப்பா, நீ தாண்டாப்பா உண்ட மனுக்கு உணர்த்தோம். அவன் சொல்றது நீ என்ன கேட்ப? அதுக்காக என்னப்பா நான் எங்க பார்த்தாலும் இந்த மகனோட தான் நிக்கிறேன். நான் கண்டிருக்கிறியா? நீ எப்படியா நிலையா கலப்படி கிடையாது. என்ற பிள்ளைகள் வந்து இதுக்கு பிரயோசனம் இல்லை, உண்ட பாத்துக்கு வராலும் எந்த பிரயோசனம் இல்லை. அதுக்கு நான் சொல்றேன், இந்த போக்குல போனீங்கண்டா உண்ட பிள்ளைய இந்த உலகத்துல ஒருத்தனுக்குமே தெரியாம போகும். நல்லது அன்புறவுகளே, மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இது. கிட்டத்தட்ட 1-2 மாதங்களுக்கு முதல் என் செவிகளுக்கு வந்த ஒரு பிரச்சனை. இது பிரச்சனை இருக்கின்றது, இப்படியான சிக்கல்கள் இருக்கின்றது என்று நான் அறிந்திருந்தாலும் கூட பல பெரியவர்கள் சந்திக்கின்ற பொழுது இப்படியான ஒரு விடயங்களை சொல்கின்றார்கள். எங்களுடைய உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் போன்ற இந்த விடயங்களுக்கு குறிப்பாக 13 வயதை அடையக்கூடிய டீனேஜர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிள்ளைகளை அழைத்து செல்வதிலே ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அவர்களுக்கான தீர்மானங்களை பெற்றோர்கள் எடுக்க முடியாத நிலை. அதைவிட அவர்கள் சொல்கின்ற விடயங்கள் அங்கே போரிங்காக இருக்கிறது, மற்றது பரீட்சை இருக்கிறது, படிப்பு இருக்கின்றது என்ற பல விடயங்கள் கூறப்படுகின்றது. அதைவிட சில பெற்றவர்கள் இப்பிள்ளைகள் இப்படியாக கூறுகின்றார்கள் என்பதை இந்த விழாக்களை கொண்டாட்டங்களை வைப்பவர்களுக்கு சொல்வதிலே ஒரு பெருமை காணுகின்ற அவர்கள் இப்படியான விடயங்களுக்கெல்லாம் வருவதில்லை. அவர்களுடைய கனவு, அவர்களுடைய மிஷன் வேறொன்று இருக்கின்றது என்றதை ஒரு பெருமைக்காக பீற்றி அடிக்கக்கூடிய பெற்றோர்களும் எங்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். எனவே தான் இந்த விடயத்தை நாங்கள் ஒரு சமூக வரம்புக்கு கொண்டு வருகின்றோம். நிகழ்ச்சியினுடைய கருத்துரையாளர்களுடைய பக்கம் செல்வதற்கு முன்னர் ஒரு விடயத்தை நான் முத்தாய்ப்பான விடயமாக நான் இங்கே வைக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்பொழுதுமே வெற்றிகளை மட்டும் காட்டிக் கொடுப்பவர்களாக இருக்கின்றோமா? பிள்ளைகளுக்கு தோல்வியை சந்திக்க முடியாத பிள்ளைகளை நாங்கள் உருவாக்குகின்றோமா? தோற்க கற்றுக் கொடுப்பதற்கூடாகத்தான் வெற்றியினுடைய அனுபவங்களை சுவைக்க வைக்க முடியும் என்பது பல முதியவர்கள், பல மூதாதையர்கள், பல அறிஞர்கள் சொல்லியிருக்கின்ற கருத்து. ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் நிழல்களை மட்டும் காட்டுகின்றோமா? வெயில்களினுடைய விடயத்தையும் காட்ட வேண்டும் என்கின்ற கருத்துப்பட கடந்த வாரம் கூட ஒருவர் சந்திக்கின்ற பொழுது சொன்னார், பிள்ளைகளுக்கு சில வழியில் போரிங்காக இருக்கும், ஆனால் அவர்கள் அந்த போரிங்கை அனுபவிக்க வேண்டும். அனுபவம் என்பது தனியே இனித்தல் மட்டும் ஆகாது, உவர்த்தல், கசத்தல் என்று ஏராளமான விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் எல்லா விடயங்களுக்குமான அனுபவங்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பதில்லை. சில வேளைகளிலே அவர்களுடைய போக்கிலேயே விட்டுவிடுகின்றோம் என்பதை மிக காட்டமாக என்னுடன் பேசுகின்ற பொழுது வைத்திருந்தார். எனவேதான் இந்த விடயம் ஒரு சமூக பிரச்சனையாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். சில வேளைகளிலே அவர்கள்
அவர்கள் அதை தவிர்ப்பது ஒரு சரியாக கூட இருக்கலாம். நீங்கள் அழைப்பில் இணைந்து கொண்டு வாருங்கள் நேயர்களே. எங்கள் எல்லோருக்கும் பிள்ளைகள் இருக்கின்றார்கள், எங்கள் எல்லோருக்கும் விழாக்கள் இருக்கின்றன, எங்கள் எல்லோருக்கும் விழாக்களுக்கும் எல்லோ பிள்ளைகளும் குடும்பமாக நாங்கள் செல்வதில்லை என்கின்ற விடயம் இருக்கும். அல்லது சென்றவர்கள் கூட நீங்கள் எப்படியாக அதை கையாண்டீர்கள் என்ற கருத்துக்களை இந்த தொலைக்காட்சியில் காட்டப்படுகின்ற இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு வாருங்கள். எங்களுடையவைகளை நாங்கள் பேசி புரிந்து கொள்வோம். இப்பொழுது நடராஜா அமரநாத், நீங்கள் சொல்லுங்கள், இந்த பிரச்சனையை பார்த்தீங்கள். இப்போ இவர்களுடைய அறிமுகம் நான் நினைக்கின்றேன் இந்த விடயத்துக்கு பெருசாக தேவையில்லை. இவர்களை பின்புல இவர்கள் யாராவது இருந்து விட்டு போட்டும், இவர்களுடைய பிள்ளைகள் யார், அந்த இவர்கள் என்ன என்பது எங்களுக்கு தேவையில்லை. எனவே தான் இன்றைக்கு இந்த ஹாட் சீட்டிங்கில் கொண்டே இல்லை. 50வது பிறந்த நாள் அன்று இவர்கள் உரையாடிய பொழுது எங்களுக்கு தெரிந்தது. எனவே பிள்ளைகள் அவருடைய நிகழ்ச்சிக்கு செல்லவில்லை. இதுதான் எங்கள் பிரச்சனை. இதை வச்சுக்கொண்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனை? தயாவின் ஆதங்கம் அல்லது குணாவின் ஆதங்கம் சரியென்று சொல்வதற்கு முன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் நண்பராக இருந்திருக்கலாம், இவர்களது மனைவிமாரோ பிள்ளைகளோ நண்பர்கள் இல்லாமல் இருந்த நேரத்தில் குணா தயாவை வரும்படி சொல்லும்போது சாதாரணமாக வீடுகள் சொல்றார், எங்களுக்கு ஒரு தடையும் தெரியாதப்பா, நான் ரெண்டு மனைவி சொல்லக்கூடும், பிள்ளைகளுக்கு தெரிந்தவர்களுக்கு வேண்டும். ஆனபடியால் அதை சரியாக புரிந்து கொண்டு இவர்கள் கனகாலம் பழகி பிள்ளைகள் போக மறுத்திருந்தால், பிள்ளைகளோடு பழத்திருந்தால் அது தவறு என்று கூறலாம். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இல்லை, இப்போ மனைவி என்றது வேறு விடயம், அது சரி. அது அவர்களுடைய மனநிலைகளை பற்றி பேசுவதற்கான ஒரு அமர்வாக இன்றைய அமர்வு இருக்கிறது. குறிப்பாக 15 வயது அடையக்கூடிய இந்த பிள்ளைகள் அவர்கள் போரிங்னு சொல்கிறார்கள், அதை வர விரும்புகிறார்கள். இரண்டாவது, அதை வர விரும்பாது பெற்றோரோடு பெருமையாக சொல்கின்றார்கள். இது எத்தகைய சமூக விளைவினை, ஆபத்தினை இந்த வருங்கால பிள்ளைகளுக்கு கொண்டு வரும்? தங்களுடைய இனம் சார்ந்த இன்னும் ஒரு குழுவினருடன் முற்றுமுழுதாக தொடர்பறந்த ஒரு நிலைக்கு இவர்கள் வருவார்களா என்றுதான் இன்று ஆதங்கம். பிள்ளைகள் கண்டிப்பாக போய்த்தான் வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் விளங்கப்படுத்தி கூட்டிக் கொண்டு போக வேண்டும். இல்லை பிரச்சனைகள் வரும், நீங்கள் எல்லாம் இதில் வந்து பழக வேண்டும், வேண்டாம் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர்களை கூட்டிக் கொண்டு போகத்தான் வேண்டும். பிள்ளைகள் போக வேண்டும் என்பதுதான் எனது. அவர்கள் போரிங்காக இருந்தான்னு சொன்னாலும் கூட எப்படி போரிங் என்று சொன்னால் நெடுக்க இப்படியே போகாமல் விட்டார்கள் என்றால் எல்லா பாட்டிகளுக்கும் போரிங் என்றே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். போட்டி அவர்களே ஒரு பாட்டி என்ன ஒரு வழிவகை சொல்லுங்கள். இப்போ அவர்கள் ஒரு சின்ன பிள்ளைகள் இல்லை, ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது. ஒரு 15 வயது அடையக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களை இங்கே அழைத்து செல்வதற்கு, அவர்கள் விரும்ப பண்ணுவதற்கு என்ன முயற்சிகளை கையாளலாம்? இதில் பல விடயங்கள் இருக்கிறது. பொதுவாக பார்த்து போனால் நீங்கள் சொல்கிறீர்கள் இப்பொழுது 18, 19, 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கூறினா கூட அவர்களுக்கு பலவித விளக்கங்களை கொடுக்கலாம். தற்கால காலத்தில் பிள்ளைகளின் திருமணத்தை பற்றி யோசிக்கும்போது ப்ரொப்போசலாக இருக்கலாம். இப்படியான இடங்களுக்கு வாங்க என்று கூட்டிக் கொண்டு போது அங்கு பல குடும்பத்தவர்களும் பிள்ளைகளும் வருவார்கள். அவர்களை அறிமுகப்படுத்தி அப்படியான ஒரு இலகுவான வழியையும் நாங்கள் தேடிக்கொள்ளலாம். பிள்ளைகள் வரும்போது இப்போ பார்த்து நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி அப்படியான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இதை பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், சொல்லி கூட்டிக் கொண்டு போக வேண்டும். ஆனால் நான் நினைக்கிறேன் 18, 19, 20, 22 வயதில் வரும்பொழுது ஏற்கனவே தங்களுடைய சோடிகளை தெரிவு செய்தவர்களுக்கு அந்த ஒரு அவசியம் அங்கே இருக்காத ஒரு நிலைப்பாடும் இருக்கலாம். இல்லை, அப்படி நாங்கள் நிற்கிற மாதிரி சோடியை தெரிவு செய்தவர்கள் நான் அறிந்த அளவில் குறைவாகத்தான் இருக்கிறது. என்றால் அப்படியான தெரிவு செய்தவர்கள் நீண்ட காலம் சரிவந்ததும் இல்லை என்றதும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். குமாரண்ணா, நீங்கள் பல இளைஞர்களுடன் 15 வயது பிள்ளைகளுடன் பழகுகின்ற வாய்ப்பு, அவர்களுடைய மனநிலைகளை, அவர்களுடைய நாடி துடிப்பினை பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய அனுபவத்துக்குள்ளால் இந்த பாடசாலைகள் போன்ற ஏனைய இதர நிகழ்ச்சிகளுக்கூடாக எப்படி பார்க்குறீங்க? இந்த நான் என்ன மாதிரி பார்க்குறேன்னா, இப்போ நாங்கள் சிறுவர்களாக இருந்து வளர்ந்த சமுதாயமும் இப்போ இருக்கிற சமுதாயம் வந்து சரியான வித்தியாசம். கிட்டத்தட்ட அந்த சமுதாயம் வந்து சரியான ஃபாஸ்ட்டாக வந்துட்டுது இப்போ. சரியா? அப்போ பிள்ளைகளை பொறுத்தவரையில் நாங்கள் என்னென்னா இப்போ 3 விதமான உறவுகள் இருக்குது. ஒன்று வந்து எங்களுடைய நெருங்கின உறவினர்கள், இரண்டாவது வந்து எங்களுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம். இது வந்து 3வது கேட்டகரி வேண்டிய. சரியோ? அவர் இப்போ 60வது பர்த்டேக்கு இந்த முறை தான் அவர் இன்வைட் பண்ணி போயிருக்கிறார். அதுக்கு முதல் 2 ஃபேமிலியும் மீட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அப்படியான ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒய்ஃப் போட்டும் பிள்ளைகள் போடணும்னு எதிர்பார்க்குறது தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். பிள்ளைகளோட முன்பின் இவர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்க வேணும், இல்லாமல் இருக்க வேணும். அவருடைய குடும்பமாக ஒன்று ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா அந்த 2 குடும்பங்களுக்கும் முதலே உறவு இருந்திருக்கணும். அவர்கள் 2 வீடுகளுக்கும் அவர்கள் விசிட் பண்ணியிருக்கணும், இவர் அங்கே விசிட் பண்ணியிருக்கணும். இது ஒன்றுமே இல்லாமல் இப்போ என்னோட 30 வருஷத்துக்கு முதல் என்னோட யாழ் இந்து கல்லூரியில் படித்த ஒருவருடைய 60வது பர்த்டே பார்ட்டிக்கு நான் என்னுடைய பிள்ளைகளை வர சொன்னால் அவர்கள் வருவதற்கு தயங்குவார்கள். யாருன்றே தெரியாது. ஆனால் என்னுடைய நெருங்கிய நண்பர் யாழ் இந்து கல்லூரியிலே படித்தவர், என்னுடைய குடும்பத்தில்
நெடுகளும் நெருக்கமாக இருந்தார். அவருடைய வீட்டில் ஃபங்க்ஷன் நிச்சயமாக அவர்கள் வருவார்கள். அப்படியே நாங்கள் தான் அந்த பிள்ளைகளை நாங்கள் இப்போ நாங்கள் 3 கேட்டகரின்னு சொன்னால் தானே, அவன் வந்து 3வது கேட்டகரி. அதில் பிள்ளைகள் போகாமல் இருந்தால் அதை நாங்கள் பிள்ளைகளை குறை சொல்லலாது. இல்லை, இப்போ இன்னொரு விடயம் இருக்குது. சரி, நீங்கள் சொன்னதை விட முன்பின் அவர் நீண்ட காலம் வந்து பழகவில்லை. ஆனால் இதை பழகுவதற்குரிய ஒரு முதல் படியாக எடுத்து வைப்பதற்கு அல்லது இன்னொரு மனிதரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்துவதற்கு பெற்றோர்கள் நினைத்திருக்கலாம் இல்லையா? நினைத்திருந்தால் அவர்கள் முதலே வீட்டில் பாட்டி வச்சிருக்கோம் 2 பேரும். இப்போ நீங்கள் 100 பேரை இன்வைட் பண்ணி போட்டு அவர்கிட்ட பிள்ளையோட போய் என்னுடைய மகன் கதை கோணம் எதிர்பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் வந்தால் வண்டு பண்ண அங்கே வந்து சும்மா குந்தி கொண்டிருப்பார்கள் சில பாருங்கள். நல்லது, பார்ப்போம். இன்னும் ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார். அன்னைக்கு நேர் அழைப்பை எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். வேறு ஏதாவது இவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த நெருக்கங்கள் என்ன என்பதை பற்றி நாங்கள் இங்கே கதைக்காதபடியால் தெரியல. தேவை ஏற்பட்டால் நாங்கள் அவர்களுடன் மீண்டும் அந்த பாத்திரங்களுடன் உரையாடுவோம். இப்பொழுது ஒரு நேர் அழைப்பிலே. வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஆனந்தம். வணக்கம் ஆனந்தம், சொல்லுங்க. இந்த நல்லொரு இதை கொண்டு வந்திருக்கிறீங்கள். என்னன்னு சொன்னால், இந்த ஒரு குடும்பம் ஒரு பிள்ளைகள குறை சொல்றதுக்கு என்னால எடுக்கல. காரணம் என்னென்னா, தேதப்பெல்லாம் 3 விஷயம் இருக்கு. பிள்ளைகள் வந்தோன்னா உலகத்தை அறிகிறேன். தேதப்பன் தான் பிள்ளைகளுக்கு உலகத்தை அறிய வைக்கிறது. இன்னொரு சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னால், முதல் இஞ்சத்தில் குடும்பம் வந்து ஒரு பெண்ணோட சம்பந்தப்பட்டதான் இருக்குது. எதுக்கும் தலைமை பொறுப்பாக பெண் தான் இருக்கு வீட்டுல. அந்த பெண் வந்து கட்டாயம், அந்த தலைவி வந்து கட்டாயம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை இன்னடத்துக்கு போகணும்னு சொல்லி கட்டாயம் வரவைத்து இழுத்து கொண்டு போக வேண்டியது கடமை, பிள்ளைகளின் கடமை, அந்த தாயின் கடமை. அப்ப சில விஷயங்கள் வந்து தாய் தான் சொல்லி கொடுக்கணும். சாப்பாட்டை கொடுக்கும் பொழுது சில விஷயத்தை சொல்லி கொடுத்து கொண்டு போய்க்க அந்த பிள்ளை கட்டாயம் உணர்வு ஏறியே ஆகும். அந்த உணர்வை நாங்கள் ஏற்ற தவறுறோம். பிள்ளைகள போய் நாங்கள் கூட சொல்லல, அது பிள்ளை வரையில அந்த பிள்ளையோட கதைக்கல இந்த பிள்ளையோட கதைக்கலன்னு நாங்கள் கூட சொல்லல. முழு பிள்ளையும் இந்த தாயும் தேப்பனிலும் இருக்கிறப்பல தேப்பன்ல பிள்ளை சொல்லுறதுக்கு கொஞ்சம் குறைவு. ஏன்னு சொன்னால், அவர் வேலையோட போயிடுவார். ஆனா தாய் தான் முக்கியமா இருக்கிறார். தாய் அந்த சாப்பாட்டை கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு அந்த தாய் சரியான அறிவுறுத்தலை கொடுக்க வேணும். அந்த அவர் உண்ட அம்மா, அவர் உண்ட மாமா, இவர் என்ற மச்சான், இது சித்தப்பா, அது இந்த ஊட்டார், இது எங்களோட ஊரவர், இது இன்னார் என்று சொல்லி அவள் வீட்டுக்கு இந்த தாய் நிச்சயமாக கூட்டிக் கொண்டு போறதுக்கு வழி கொடுக்க வேணும். இல்ல இந்த பிள்ளை வராது, அது பிள்ளைக்கு எந்த வேலைக்கு இருக்கு, என்னப்பா வழி கட்டி கொண்டு கேட்டால், எந்த பிள்ளைக்கு வேலை இருக்கு, அவர் யாரும் அவர்கிட்ட கொப்பன் வாராராம், அவர் போறாராம் என்று கதைச்சால் அந்த பிள்ளை அந்த கொப்பனோட தான் போக முடியும். தாயோ தேப்பனோட வாரது வாய்ப்பே இல்லை. நாங்களே அதற்கு ஒரு வழிகளை எடுத்து கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் அதிகமாக, இல்லையா? நிச்சயமா இந்த தாய் தகப்பன் முக்கியமான முழுக்க காரணமே தாய் தகப்பன் தான். ஒரு பிள்ளைக்கு நாங்கள் சாப்பாட்டை கொடுக்கும் பொழுது சில விஷயத்த சொல்றோமோ, அது பிள்ளை நினைச்சதோ நினைக்கல நாகரிகமா எங்களை தாய் வளர்க்கிறா. இந்த பிள்ளைகளை இந்த தாய் வளர்க்கிறா, தேப்பன் வளர்க்கல, தாய் வளர்க்கிறா. ஏனென்றால் இந்த பிள்ளை சோறு தின்னாது சலாட்டும் பிரித்தும் தான் தினம்னு சொல்லி, சலாட்டும் பிரித்துன்னா அந்த பிள்ளை சலாட்டும் பிரித்துக்கு தான் போகுது. உங்களை சபைக்கு கட்டாயம் பெறாது. ஏனென்றா அங்க சபையில இருக்கிறது சோறும் கறியும் தான் இருக்க போறது. அது ஆனால் நீங்கள் இது நெடுகை இதுல நாங்கள் கதைக்கிறோம் அர்த்தம் இல்ல. ஒரு 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 அமைப்பு மாதிரி கொண்டு அந்த சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு இந்த உலக சமுதாயால கூப்பிட்டு அறிவுரை கொடுத்து அதில் ஒரு இதா திரட்டி அதற்கு சில அறிவுறுத்தலை சொல்லி கொண்டு போவீங்களா இருந்தால் அது சில நேரம் அது எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுல நாங்கள் வாரமா கதைக்கிறோமா மொத்த காட்டுறோமா போறோமான்ற அளவில் ஒரு பலனுமே இல்லை. முழு காரணம் இந்த தாய் தான் முக்கிய காரணம் என்ற ஒரு கருத்து. இதை நீங்கள் சரியான முறையில உணர்ந்து செயல்படுவீங்களா இருந்தால் இதுல கதைச்சு கொண்டு ஒரு பக்கம் போக நீங்கள் இத பொறுப்பு இதுல கதைச்சு கொண்டு வாரீங்க. கதை கேட்க எங்களை சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேணும்னு சொன்னால் இது ஒரு முடிவுக்கு கொண்டு வாருங்க. ஒரு இளம் சமுதாயில சேர்த்து இப்படி எங்களை கலாச்சாரம் இந்த மாதிரி இருக்கு, நாங்கள் ஒரு இனத்துக்கு போகணுமோ இவர் வேணும் இல்ல விட்டு நாங்கள் இதை விடுவமா இருந்தால் அழிஞ்சே போறதுக்கு வாய்ப்பு. அதுதான் எந்த கருத்து. நன்றி உங்களுடைய கருத்து, உங்களுடைய ஆதங்கமும் அந்த கருத்தினுடைய சரிவையும் நான் புரிந்து கொண்டேன். ஆனால் ஒரு விடயம் மிக கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருந்த விடயம், இந்த அம்மாவிடம் அதாவது பெண்களிடம் மட்டுமே அந்த பழியை போட்டுவிட்டு அந்த பொறுப்பினை சுமத்தி விட்டு ஆண்கள் எல்லோரும் அந்த வேலைக்கு அங்காளே நின்று எட்டி நின்று பார்க்க போவது
என்பதை நீங்கள் குறிப்பிடுவதிலே ஒரு சில முரண்பாடு இருப்பதாக எனக்கு தெரிகின்றது. பிள்ளையினொன்றினுடைய வளர்ப்பிலே சரிபாதி தந்தையினுடைய பங்கும் இருக்கிறது. வேலையை சாட்டி கொண்டு குழந்தையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் நாங்கள் பெண்களிடம் இதை சுமத்திவிட்டு செல்வோமாக இருந்தால் அங்கே ஒரு ஆரோக்கியமற்ற குடும்ப சூழல் இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கின்றேன். பிள்ளைகளுடைய வெற்றிக்கெல்லாம் தந்தை பொறுப்படுத்திக் கொண்டு பிள்ளையினுடைய தோல்விகளுக்கெல்லாம் அன்னையின் மீது பழி சுமத்துவது இன்னும் ஒரு விதமான ஒரு முரண்பாட்டினை கொண்டு வருகின்றது என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு விடயம் சொன்னீர்கள், நாங்கள் இதை செயல்படுத்த வேண்டும் என்று. ஊடகத்துறையிலே சில விடயங்களை அடையாளம் காட்டுகின்றோம், ஆனால் செயல்படுத்துபவர்கள் தான் இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த சமூக தொண்டு பணிகளிலே பாடசாலைகள் போன்ற விடயங்கள் இருப்பவர்களை இங்கே கொண்டு வந்திருக்கும் என்றால் இவர்களுக்கு கூடாக இந்த விடயங்கள் சமூகத்திலே பரவ வேண்டும். ஊடகத்துக்கூடாக நாங்கள் ஒரு விடயத்தை எடுத்தாளையை செய்கின்றோம், அடையாளம் காட்டுகின்றோம். எனவே இந்த ஊடக பணியை செய்து கொண்டு அதற்கான முனைப்புகளையும் செய்து கொண்டால் அது உண்மையிலே நடைமுறை சாத்தியமில்லை. அதற்கானவர்கள் வேறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனதிலே அதை புரிய வைப்பதுதான் ஊடக பணி என்று நான் நினைக்கிறேன். குமாரநாம் எதை சொல்ல வாரீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் பள்ளிக்கூடத்தில் எடுத்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தமிழ் பள்ளிக்கூடத்தில் பல புதிய பெற்றோர்கள் வந்து சேர்க்கின்றார்கள், புதிய பிள்ளைகள் வந்து சேர்க்கின்றார்கள். ஒரு 4-5 வருடத்துக்குள்ளே அந்த குடும்பங்களே சிநேகமாக வந்து பிள்ளைகளும் சிநேகமாக இருக்கின்றார்கள், அம்மா அப்பாவும் சிநேகமாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய வீடுகளிலே ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது இருவருமே போகின்றார்கள். அப்போ நீங்கள் முதலே பிள்ளைகளையும் தாய் தகப்பனையும் பழக வச்சுன்னு சொன்னால் அந்த ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் நடக்கல 2 பேரும் போகணும். இது ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள் கொண்டே இந்த 60வது பர்த்டே பார்ட்டி பிள்ளை நீ வழிகட்டு வான்னு சொன்னால் பிள்ளை நிச்சயமாக பின்னுக்கு தான் நிற்கும். அப்படி ஒரு விடயம் இருக்கின்றது. ஆனால் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை உதாரணமாக எடுத்து பார்த்தால் நாங்கள் சென்ற கொண்டாட்டங்கள் எல்லாம் எங்களுடைய வீடுகளில் வந்து அன்றாடம் பழகியவர்களுடைய கொண்டாட்டங்களுக்கு நாங்கள் சென்று பழகப்பட்டதாக இல்லை தானே. பெற்றோர்கள் கூப்பிடுகிறார்கள், நாங்கள் போய் எங்களை அறிமுகம் செய்து கொண்டு பழகி கொண்டு போகின்றோம். அந்த சமுதாயம் மாறிவிட்டது. இப்போ மாறிவிட்டது, இந்த சமுதாயம் மாறிவிட்டது. நாங்கள் இப்போ இருக்கிற நாடு வேறு, நாங்கள் வளர்ந்த நாடு வேறு. இப்போ இந்த நாட்டில் இன்னும் பிரச்சனை அதிகமாக இருக்குல்ல. இப்போ ஒவ்வொரு உறவுகளும் வீட்டுக்கு வந்து சந்தித்து போவதற்குரிய சாத்தியங்கள் இருக்கக்கூடியதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருக்குமா? இல்லை, அது இல்லாதபடியாலாம் பிள்ளைகளும் போக ரிலக்டண்டாக இருக்கணும். அங்கே நீங்கள் இலங்கையில் வந்து ஒரு கல்யாணம் என்று சொன்னால் ஒரு கிழமைக்கு முதலே சொந்தக்காரர்கள் எல்லாம் வீட்டில் வந்து பந்தல் போட்டு பலகாரம் சுட்டு எல்லாம் செய்வார்கள். சரி, அப்போ பிள்ளைகள் எல்லாம் விளையாடுவார்கள். எல்லாம் ஓடர் ஆக பிள்ளை போய் சாப்பிட்டா இல்லை 2-3 பலூன் எடுத்து வரும். இப்போ சில கல்யாண வீடுகளுக்கு பிள்ளைகள் தான் எல்லாம் ஒழுங்கு செய்கின்றார்கள். தாய் தகப்பனுக்கு டேட் கொடுக்குறாங்க, இந்த நாள் என்ன கல்யாண வீடு ஃப்ரீயாக வச்சுக்கொள்ளுங்க சொல்லி. மற்றது என்ன சொல்ல வருகின்றன, நாங்கள் போகிற பார்ட்டி கல்யாணமாக இருக்கலாம், பூப்பணித நீராட்டு விழா இருக்கலாம். அது உதாரணத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பூப்பணித நீராட்டு விழா வந்து இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு அது என்னென்று தெரியவில்லை, விருப்பமில்லை. அநேகமாக அவருக்கு என்ன சப்ஜெக்டே என்னென்று தெரியவில்லை. என்மான் கூட இப்போ இல்லை, சிறு வயதிலே சொல்லுவார், சாரி பாட்டிக்கா நான் வரமாட்டேன் என்பார். அதைத்தான் சொல்லுவார், சாரி பாட்டியே நான் ஒரு பக்கம் ஷேப், சாரி பாட்டிக்கா நான் வரமாட்டேன்னு சொல்லுவார். அப்போ அதே இந்த கலாச்சார இதுகளை அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். இதுதான் இதுன்னு சொல்லுவாங்க வருவார்கள். மற்றபடி இவர் கூறியபடி கடந்த காலங்களில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ இந்த குணாத மாதிரி நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து போகணும். பிறகு பிள்ளைகள் வரலேருந்து எங்களுக்கு அவர்களை பள்ளிக்கூடம் படிப்பிக்கிற அந்த வேலைகள் போனோன்ட்டு சில வேளையில் நம்ம பாட்டிகள் ஒரு வருடத்துக்கு ஒரு கண்டாலும் போகிற மாதிரி வருகிறது. பர்த்டே பார்ட்டிக்கு தான் போகலாம் என்ற மாதிரி வருகிறது. இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை, இது ஒரு சிக்கலான விடயம்தான். ஆனால் அந்த குமாரநாயகம் அவர்கள் சொன்னதை போல் அப்படி ஒரு உறவு இருந்தால்தான் இவர்கள் எந்த சலனமும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சிகளிலே போயோ அந்த மாமா வருவார், இந்த ஆண்டி வருவா, இந்த அக்கா வருவா, அவர்களோடு பேசலாம், இந்த விடயத்தை அவரோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஒரு ஆயத்தத்துடன் வருவார்கள். நாங்கள் போகின்ற அந்த கொண்டாட்டங்கள் யார் அவர் அன்னோன் பீப்புள், யார் என்று தெரியாதவர்கள் வருகிறார்கள் என்று அவர்கள் எந்த விதமான ஆயத்தங்களோட மனநிலையுடன் போவார்கள் என்பது ஒரு பக்கமான ஒரு பிரச்சனை தான். ஆனால் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே நாங்கள் எத்தனை பேர் எத்தனை உறவுகளை எத்தனை நாளுக்கு ஒருக்காக சந்திக்கின்றோம். எனக்கு தெரிந்து என்னுடைய பல நெருக்கமான உறவுகளை நான் வருடங்கள் 4-5 ஆகி இன்னும் தொலைபேசியில் மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த ஒரு வாழ்வியல் போராட்ட சிக்கலங்கள் இருக்கின்றது. இதற்குள்ளால் இதை எப்படி அடையாளம் காண்பது, எப்படி நடத்துவது என்பதை நாங்கள் நிறைய பேசுவோம் நேயர்களே. இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை.